வணக்கம். ஊடகத்தில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆக்டர் ராம் சூர்யா. நம்ம தனசேகர சார் கதை சொல்ல போறார். அதை பார்க்கலாம் வாங்க. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் தனுஷ்காந்த். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு கதையை சொல்லி அது மூலமாக கருத்துக்களை விளக்குறோம். இந்த வாரம் நாம் பேச போகிற கதை எளிமையாக நேர்த்தியாக எப்படி வெற்றி பெறுவது அப்படின்ற கதையை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒரு ஏரியாவில் 3 நண்பர்கள் இருக்காங்க. ஒரு நண்பர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய வசதி வாய்ப்பை வெளிக்காட்டுறதுக்காக ஒரு 500 ரூபாய் தாளை சுருட்டி, அதாவது சிகரெட் புகைப்பது போல் வாயில் வச்சு புகைக்கிறார். அப்புறம் அதை பார்த்த பக்கத்தில் இருக்கிற வேறொரு நண்பர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவரோட வசதி வாய்ப்பை வெளிப்படுத்தும் விதமாக 1000 ரூபாய் நோட்டு, அதாவது தாளை, பணத்தாளை எடுத்து அதே மாதிரி சிகரெட் மாதிரி மாற்றி புகைக்கிறார், வாயில் வச்சு புகைக்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த 3வது ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய பையிலிருந்து ஒரு செக் புக் எடுக்கிறார். அந்த செக் புக்கில் இருந்து ஒரே ஒரு செக் லீஃபை கிழிச்சு அதில் 1000 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அந்த விஷயத்தை புகைக்கிறார். ஒரு சிகரெட் வடிவில் செஞ்சு வாயில் வச்சு புகைக்கிறார். புகைக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பணத்தை நஷ்டப்படுத்தி, அதை நாசப்படுத்தி தன்னுடைய வசதி வாய்ப்பை நிர்ணயித்தாங்க. ஆனால் பாருங்கள், புத்திசாலித்தனமாக 3வது நண்பர் என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு செக்லீஃப், அது 2 ரூபா தான் இருக்கும். அதை தன்னுடைய வாயில் வச்சு 1000 மில்லியன், கோடி மில்லியன் அப்படின்ற மாதிரி எழுதி தன்னுடைய பணப்பெருமையை வெளிப்படுத்துகிறார். ஆகவே ஒரு வெற்றியாளனுக்கு அதிகப்படியாக செலவு செய்து வெற்றி பெறுவது முக்கியமே அல்ல. ரொம்ப எளிமையாக நேர்த்தியாக வெற்றி பெறுவது தான் முக்கியம் என்பதை இந்த கதையின் மூலமாக நம்ம சொல்கிறோம். ஆகவே நீங்களும் நஷ்டப்படாமல் கஷ்டப்படாமல் வெற்றி அடைய வாழ்த்துக்கள்.